நான் சின்ன வயசு பிள்ளையாக இருக்கும்போது யாராவது கேரளாவிலேருந்து வந்தாங்கனாக்கா நேந்திரமயம் சிப்ஸு, கேரளா அல்வா, கொட்டைப்பாக்கு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனாலும் அள்ளி கொடுப்பாங்க. சொந்தக்கார வீட்டுக்கு எல்லாத்துக்குமே போகும். இப்போலாம் யாராவது கேரளாவில் வந்தால் ஏதாவது லாட்டரியில் வின் பண்ணியிருக்கேன், இல்லை ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏதாவது பம்பர் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அவங்க பையன் 6000 அவங்கள்ட்ட போய் கேட்குறோம். ஈவன் கேரளாவிலேருந்து யாராவது போயிட்டு சுற்றுலா போயிட்டு வரனா கூட எப்போ எனக்கு ஏதாவது டிக்கெட் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரியும் கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ இன்னும் ஆர்வத்தை தூண்டியிருக்கு. என்னென்னாக்கா திருவோணம் பம்பர் டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு வரலையுமே 25 கோடி ரூபா இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் 30 கோடியாக மாற்றிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக திருவோணம், இந்த திருவோணம் சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதை உயர்த்திருக்காங்க. அப்படி என்னடா திருவோணத்தில் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது, அதுவும் எந்த ஒரு பம்பர் டிக்கெட்டுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த டிக்கெட்டுக்கு மட்டும் இவ்வளோ கோடி ரூபா டிக்கெட்டு, ஐ மீன் 90 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க, 30 கோடி ரூபா பரிசை உயர்த்தியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, திருவோணத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி ஷோ ஆகும். ஸோ இந்த திருவோணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 2024 வாங்கின டிக்கெட்டு 25 கோடி ரூபா தான். ஸோ அதுக்கான பரிசு தொகை என்னென்ன பரிசெல்லாம் லட்சம் வரலையும் இருக்குது, என்னென்ன பரிசெல்லாம் கோடிகளில் இருக்குது அப்படின்றதையும் முழுசாக பார்க்க போகிறோம். அதேமாரி 2025 வாங்கின டிக்கெட்டு, ஸோ இதனுடைய பரிசு தொகை பார்த்திங்கன்னா 25 கோடி. ஸோ இது எத்தனை லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இது எத்தனை லட்சம் கோடி ரூபா பரிசு தொகை நம்ம வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு, மக்களுக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு இந்த திருவோணம் டேயில் இந்தளவுக்கு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இந்த திருவோணம் அப்படின்றது எதனால் வந்துச்சு, இங்கே ஏன் அந்த கேரளா மக்கள் இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்காங்க அப்படின்றது, இங்கே எப்படி தமிழ்நாட்டில் தை புத்தாண்டை, தை பொங்கலை அவ்வளோ கோலாகலமாக மக்கள் கொண்டாடுவாங்களோ, அறுவடை திருவிழாவும் மஞ்ச விரட்டுமா, ஸோ இங்கே அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கேரளாவில் அங்கே தை பொங்கல்னால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திருவோணம் தான் அவங்களுக்கு பொங்கல், அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல், அவங்களுக்கு ஒரு திருவிழா. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாவிலி அப்படின்ற ஒரு மன்னர் கேரளாவில் ஆட்சி புரிஞ்சதாகவும், அந்த மன்னர் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மக்களும் சமமாக கருதினாராம், அனைத்து மக்களுக்கும் என்ன தேவையோ கேட்டறிஞ்சு அவங்களுக்கு செஞ்சதாகவும், எல்லாத்தையும் சமமாக கருதி நீதி போற்றும் வகையில் அவர் ஆட்சி நடத்திட்டு வந்ததாக சொல்லப்படுது. அப்படி மக்கள்கிட்ட தன்னுடைய பேரும் புகழும் பெற்றெடுத்த இந்த மாவேலி அப்படின்ற ஒரு மன்னர் திடீர்னு இவனுடைய புகழ்ச்சியும் வளர்ச்சியும் கண்ட இறைவன் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு 3 அடி இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாவெளிகிட்ட கேட்குறாங்க. உனக்கு இல்லாததா, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷ்ணு அவதாரம் கொண்டு வந்த கடவுள் பார்த்திங்கனாக்க ஒரு காலை பூமியிலையும் இன்னொரு காலை வானத்துலேயும் வைக்கிறாங்க. ஐ மீன் 3 அடியில் 2 அடி வச்சுட்டாங்க வானத்துக்கும் பூமிக்கும். இன்னும் 1 அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாவேலி போயிட்டு வந்து தன் தலையை கொடுக்குறாங்க. ஐ மீன் இந்த மன்னர் போயிட்டு இறைவா என் தலையை வச்சுக்கோ, ஐ மீன் என் தலை மேலே வச்சுக்கோ, ஸோ இந்த இடம் உனக்கானதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அர்ப்பணத்தை விசுவாசத்தையும் கடவுள்கிட்ட காமிக்கிறார். ஸோ இதனால் புகழ்ச்சி அடைந்த கடவுள் விஷ்ணு பகவான், ஸோ நீ மறைந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஸோ இந்த நாட்டுக்கு வந்து வர்றதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அந்த மாவேலி மன்னருக்கு வந்து அருள் புரிஞ்சாராம். ஸோ அந்த நாளை தான் திருவோணமாக பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் கொண்டாடுறாங்க. அந்த திருவோணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்னேக் போட்டுன்றதை கொண்டாடுறதும், இப்போ வாசல் வெளியில் பூக்கோளமிட்டு அந்த இறைவனை மாவேலி மன்னனை வரவேற்கிறதாகவும், அதுமாரி உணவு சமபங்க எல்லாத்தையும் கொண்டாடுறதும், எந்த மதத்தை இருந்தாலும் ஸோ அங்கே ஒரு அறுவடை திருநாளை போலவும் எந்த ஒரு மதம் சார்ந்த நபர்களும் புறக்கணிக்காமல் ஸோ இந்த திருவோணத்தை அனைத்து மதத்தினரும் சமமாக கருதி ஸோ கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த திருவோணம் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அந்த திருவோண நாளை தான் பார்த்தீங்கன்னாக்க ஓணம் அப்படின்றத கொண்டாடுறாங்க. ஸோ அந்த ஓணத்தில் ஸ்பெஷலாக இந்த பம்பர் டிக்கெட்டு இந்த ஆண்டு 30 கோடி வந்திருக்காங்க. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னாக்க இங்கே தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதே ஸோ கேரளாவிலேயும் நடந்து அங்கே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துகிட்டு இருந்து, ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னாக்க அங்கே கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதில் சதீஷன்னு முதலாக பொறுப்பேற்று முதலமைச்சராக ஆயிருக்காங்க. அவங்க கடந்த
வாரம் கூட்டத்தொடர் நடந்துச்சு கேரளா சட்டமன்றத்தில். அந்த கூட்டத்தொடரில் இந்த ஆண்டு ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணணும், பரிசு தொகையை உயர்த்தணும், எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் வரக்கூடிய இந்த கேரளா திருவோணம் தான் ஒரு கரெக்டான டைமு. ஸோ அந்த சீரீஸில் இத்தனை ஆண்டுகளுக்கு மேலே 12 கோடி, 15 கோடி, 16 கோடி, 18 கோடி இப்படி அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கடைசி 2 ஆண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா 25 கோடி தான் இருக்குது. நம்ம இந்த ஆண்டு 30 கோடியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை உயர்த்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 லட்சம் டிக்கெட்டு இது பிரிண்ட் பண்ணுறதா சொல்லப்படுது. மொத்தம் 10 சீரியஸ் இந்த திருவோணம் டிக்கெட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து இதில் என்னடா 30 கோடி ரூபா மாற்றிருக்காங்க, இந்த 30 கோடியில் டிக்கெட்டு பரிசு தொகை தான் உயர்ந்து போச்சு, அதனால் டிக்கெட்டு விலையும் ஏறி போயிடுச்சா அப்படின்னா இல்லை. 2024 என்ன விலையோ 25 என்ன விலையோ ஒரு டிக்கெட் விலை, ஸோ அதே தான் இப்போது. பட் பிரிண்டிங் மாறி இருக்குது, அதுமாரி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருமே மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகணும். ஸோ இங்கே இந்த பழைய டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்க 2024 25 கோடி ரூபா, அதே முதல் பரிசு 25 கோடி, ரெண்டாவது பரிசு பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 10 சீரியஸு. இந்த 10 சீரியஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டாக அங்கே ஃபெஸ்டிவல்ன்றதால நிறைய ஹார்வெஸ்டிங், விவசாய அறுவடை நடக்கும், அது கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஏதாவது ஒன்று பொருள் புது புத்தாடை, புது பொருள், ஸோ அதுமாரி அந்த ஃபெஸ்டிவல்னால் நம்மளும் ஒரு டிக்கெட் வாங்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மக்கள் எல்லாம் விரும்புவாங்க. ஸோ அந்த நாளில் நிறைய வியாபாரம் ஆகுன்ற நோக்கத்தில் தான் ஸோ அந்த அரசாங்கம் அதை பயன்படுத்திக்க முற்பட்டாங்க. ஸோ இது வரையுமே அப்படி தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பம்பரப்பையும் திருவோணத்தப்பையும் 75 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே பிரிண்ட் ஆகிருக்கு, சேல் ஆகிருக்கு. ஸோ அதுமாரி இந்த ஆண்டு 90 லட்சம் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி இந்த ஆண்டுக்கான பரிசு தொகையும் உயர்த்தியிருக்காங்க. அதே 500 ரூபா டிக்கெட்டு தான். இதில் மொத்தம் 10 சீரீஸ் இருக்குது திருவோணத்தில். அந்த 10 சீரியஸில் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த 30 கோடி, ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் 30 கோடி. அடுத்து அப்கமிங் வரக்கூடிய 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 4ஆம் பரிசு, 5ஆம் பரிசுலாம் பார்த்திங்கன்னா டிக்கெட் பரிசு மாறி இருக்குது. அதுமாரி நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகலை, ஏற்கனவே திருவோணத்தில் இருந்து தான். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் பரிசு 50 லட்சமாக இருந்துச்சு. 20 பேர்த்துக்கு மொத்தம் கொடுப்பாங்க. மொத்தம் 10 சீரியஸில் ஒவ்வொரு சீரியஸுக்கும் 2 நபராக வின்னராக அறிவிப்பாங்க. அந்த வின் பண்ணுறவங்களுக்கு நம்பர் கிடைக்கிறவங்களுக்கு 2 பரிசாக கிடைக்கும். ஒவ்வொரு டிஏ, டிபி, டிசி அப்படின்ற மாதிரி திருவோணங்கிறத அந்த டி முதல்ல போட்டு இந்த 10 சீரீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீரியஸுக்கும் 2 வின்னராக சொல்லியிருக்காங்க. விட்டுருந்தாங்க ஏற்கனவே. ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்திருக்கு. அதில் கடந்த ஆண்டு 50 லட்சமாக இருந்த 25 லட்சமாக முதல் பரிசு 1 கோடி, முதல் பரிசு 30 கோடி, 2ஆம் பரிசு 1 கோடி. அந்த 1 கோடி பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 20 கோடி. அந்த 20 கோடிக்கு ஒவ்வொரு சீரியஸுக்குமே 2 கோடி பார்த்தீங்கன்னாக்க இந்த 2ஆம் பரிசு. 3ஆம் பரிசு பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சு திருவோணம் டிக்கெட்டு. 2024 ஆகட்டும், 25 ஆகட்டும், ஸோ இது எல்லாமே 3ஆம் பரிசு 50 லட்சமாக இருந்துச்சு. 2ஆம் பரிசு 1 கோடி தான். 2வது பரிசு 3வது பரிசு பார்த்தீங்கன்னா 50 லட்சமாக இருந்துச்சு. அந்த 3வது பரிசு இந்த வாட்டி இந்த 2026 பார்த்தீங்கன்னாக்க 25 லட்சமாக மாற்றிருக்காங்க. அந்த பரிசுடைய ப்ரைஸை வந்து ஒவ்வொரு பரிசுமே குறைச்சிருக்காங்க. ஸோ 50 லட்சமாக கொடுத்ததை பார்த்தீங்கன்னாக்க 25 லட்சமாக இந்த 10 சீரீஸுக்கும் ஒவ்வொரு சீரீஸிலும் இருக்கக்கூடிய 2 வின்னர்ஸாக அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி 3ஆம் பரிசு பார்த்தீங்கன்னாக்க 10 லட்ச ரூபா. 3வது பரிசு 10 லட்ச ரூபா. அது பார்த்திங்கன்னா 20 பேர்த்துக்கு ஒவ்வொரு சீரீஸுக்கும் 2 வின்னர்ஸு. 4வது பரிசு பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்ச ரூபா. 5 லட்சம் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் 20 பேர்த்துக்கு அந்த 10 சீரீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீரீஸுக்கும் 2 வின்னர். ஸோ இதுதான் நடந்திருக்கு. மொத்தம் பரிசு தொகை பார்த்தீங்கன்னாக்க 125 கோடியே 54 லட்சம் ரூபா மொத்த பரிசு தொகை. இந்த பரிசு தொகையும் அதே சேம் தான், இதில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. 2024லேயும் அதே பரிசு தொகை தான், அதே 125 கோடி தான் மொத்த பரிசுமே. ஸோ 2024 25 ஸோ சேம், இதுவும் அதே 125 கோடி தான் மொத்த பரிசு தொகை மக்களுக்கு கொடுக்குற பிளான் பண்ணது. ஸோ அதே தான் இந்த திருவோணம் பம்பரலையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 3வது பரிசு 50 லட்சமாக இருந்ததை 25 லட்சமாக குறைச்சிருக்காங்க. ஸோ இதில் பரிசு ஸ்ட்ரக்சர் எதுவும் மாறி இல்லை. பட் இந்த 3வது பரிசும் முதல் பரிசும் மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 20 பேர்த்துக்கு 50 லட்சமாக 3வது பரிசு கொடுத்துட்டு இருந்தேன். அதில் ஒவ்வொரு பரிசுலையும் 25 லட்சம் 25 லட்சம் குறைச்சி முதல் பரிசில் அடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு வித்தியாசம். பட் டிக்கெட்டுடைய விலை ஒரே மாதிரி தான்.
ஸோ இதில் இன்னொன்று ரிக்வெஸ்ட் என்னென்னா, யாரும் டிக்கெட்டை வாட்ஸ்அப்லேயோ கொரியர் மூலமாகவோ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி நிறைய பேர் ஃபோர்ஜரியாக நார்த் இந்தியா பீப்புளே வந்து ப்ளே பண்ணுறாங்க. நிறைய ஆன்லைனில் வாங்கிக்கலாம், கொரியர் போடலாம், நீங்கள் நம்பர் செலெக்ஷன் பண்ணுங்கள், நீங்கள் நம்பர் செலெக்ஷன் பேமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு டிக்கெட்டை நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம், எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கேரளாவிலே பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபேக்காக அங்கே இருக்கக்கூடிய நபர்களுமே நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க, உங்கள் டிக்கெட் எங்கள்கிட்டே இருக்கும், நீங்கள் வின் பண்ணாக்கா வந்து வாங்கிக்கலாம், டிக்கெட்டை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் எதையும் நம்பாதீங்க. முடிஞ்சால் யாராவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏதாவது கேரளாவுக்கு போயிடுறாங்கன்னா அவங்க ரிட்டன் வரும்போது அவங்கள்ட்ட நீங்கள் பேமெண்ட்டை கொடுங்க, அவங்க வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து வாங்கிக்கலாம். பட் இங்கே தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக விற்கிறதுக்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இங்கே கேரளாவுடைய டிக்கெட்டாக இருந்தாலும் இல்லை தமிழ்நாட்டில் 3ஆம் நம்பர் டிக்கெட்லாம் வியாபாரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிக்கெட்டு விற்கிறதாகட்டும், கேரளா டிக்கெட்டை வந்து தமிழ்நாட்டு விற்றாலும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய 3ஆம் நம்பர் டிக்கெட்டு விற்றாலும் சரி, சட்டப்படி குற்றம். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போகிறவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வாங்க பாருங்கள் அப்படின்றத தெரிவிச்சுட்டு, ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.